அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினா நானும் வருவேன்னு அடம் பிடிப்பாங்க. அப்படி அடம் பிடிக்கும்போது நம்ம விட்டுட்டு போக முடியாது. அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு தான் செல்வோம். அதுவும் கடைக்கு போகிறோன்னு தெரிஞ்சுதுன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்க, சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கடைக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்த உடனே அம்மா அம்மா இதை வாங்கித்தா, அப்பா இதை வாங்கித்தாங்கப்பா என்று ஒவ்வொரு பொருளாக காட்டி ஆசையாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளுக்கு மட்டும்தான் இப்படி ஆசைகள் என்று நினைத்தீர்களா? இல்லை, பெரியவர்களுக்கும் ஆசைகள் உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆனால் அவரால் சமாளிக்க முடியலைங்கும் பொழுது அப்பா இதை விட்டுட்டு போவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருவார். எல்லாத்தையும் விட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பார். அதே போல் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுங்களா? அபிநந்தன் அப்படின்னு பேர். அவர் போதி மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்துட்டு இருக்கக்கூடிய புத்த பெருமானை பார்க்கறதுக்கு போனார். புத்தர் தியானத்திலேருந்து எழுந்து நின்றவுடன் அவரை பார்த்து இந்த அபிநந்தன் வணங்கினார். வணங்கிட்டு, சுவாமி, நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு இங்கே வந்து சேர்ந்து உங்கள்கிட்டேந்து நான் சந்நியாசம் வாங்கிக்கணும், என்னையும் சேர்த்துப்பீங்களா என்று கேட்டார். புத்தர் சிரித்து கொண்டே நீ இருக்கலாம் என்று கூறிவிட்டார். சிறிது நாட்கள் சென்றன. புத்தர் ஒரு நாள் குளிப்பதற்காக சென்றார். அப்பொழுது அபிநந்தனோடு ஒரு நாய்க்குட்டி இருந்தது. புத்தர் பார்த்து, இந்த நாய்க்குட்டி என்ன உன் கூட இருக்கு அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த அபிநந்தன் என்ன சொன்னார் தெரியுமா? இது என்னை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை, அதனால தான் என்னோட இருக்கணும்னு விருப்பப்பட்டு ஓடி வந்துடுச்சு, இதையும் என் கூட வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும்னு சொன்னார். புத்தர் சிரித்து கொண்டே சென்று விட்டார். அடுத்து சில நாட்கள் அப்போ ஒரு இடத்துல அபிநந்தன், அவனுக்கு பக்கத்தில் நாய்க்குட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை. புத்தர் பார்க்குறார், அபிநந்தா, இந்த நாய்க்குட்டி கூட யார் இன்னொரு சின்ன பிள்ளை இருக்கிறானே என்று கேட்கும்பொழுது இந்த நாய்க்குட்டியை பிரிவதற்கு அவனுக்கு மனம் இல்லை, ஆகையினால் நாய்க்குட்டியை தேடிக்கொண்டு அந்த பிள்ளை வந்து விட்டான். அவன் யாரும் இல்லை, என்னுடைய பிள்ளைதான், ஆகையால் அவனும் இருக்கட்டுமே என்று கூறினார். புத்தர் இப்பொழுதும் சிரித்தார். அடுத்த 2 நாட்கள் ஆயின. மீண்டும் அந்த அபிநந்தனோடு நாய்க்குட்டி, பிள்ளை, அதற்கு அருகிலே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். என்ன புத்தர் காண்கிறார். அபிநந்தா, இப்போ நீ என்ன சொல்ல போற என்று கேட்கும் பொழுது அபிநந்தன் சொன்னார், ஐயா சுவாமி, இந்த நாய்க்குட்டிக்கு விருப்பம் என் மீது, நாய்க்குட்டியின் மீது என் பிள்ளைக்கு விருப்பம், பிள்ளையின் மீது விருப்பம் அங்கே நிற்கின்ற பெண் இருக்கிறாளே அவள் என்னுடைய மனைவி, அவளுக்கு விருப்பம், ஆகையால் அவளும் இருந்துவிட்டு போகட்டுமே என்று கேட்க புத்தர் சிரித்து கொண்டே சென்று விட்டார். அபிநந்தனையும் அழைத்தார். வாப்பா என்னோடு என்று அழைத்தவர் குளத்துக்கு அருகிலே சென்றவுடன் 2 பாத்திரங்களை எடுத்தார். ஒரு பாத்திரத்திலே கற்களை எல்லாம் போட்டார். இன்னொரு பாத்திரத்தை காலி பாத்திரமாக வைத்திருந்தார். கற்களை போட்ட பாத்திரத்தை எடுத்து குளத்திலே போட்டார். அது அமிழ்ந்து விட்டது. காலியான பாத்திரத்தை எடுத்து குளத்திலே போட்டார். அது மிதந்து கொண்டிருந்தது. அப்பா அபிநந்தா, நான் ஏன் இதை உனக்கு காட்டினேன் புரிந்ததா உனக்கு என்று கேட்க அபிநந்தன் சொன்னான், சுவாமி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கூற புத்தர் சிரித்து கொண்டே சொன்னான், அப்பா, அந்த பாத்திரத்திலே கற்களை போட்டவுடன் குளத்திற்குள்ளாக சென்று விட்டதல்லவா, அதை போல நீ இல்லறம் என்று சொல்லப்படக்கூடியதில் நிறைய ஆசைகளை வைத்திருக்கிறாய். உன்னால் அவற்றையெல்லாம் விட்டு வர முடியாது. ஆகையினால் நீ வாழ்க்கைங்கிற துன்பத்தில் சுழன்று கொண்டேதான் இருக்க வேண்டும்.
அந்த சுழன்று கொண்டு அந்த இன்பத்தை விடும்பொழுதுதான் நீ என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும், ஆனந்தமாக திகழ முடியும். எதை போல? அந்த மிதந்து கொண்டிருந்ததே பாத்திரம், அதை போன்று இருக்க முடியும். ஆகையால் அன்பர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் தெரியுமா? ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படபட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆடம்பமாமேன். நன்றி, வணக்கம்.